Taste the Daily. மக்கள் சேவைகளில் முதன்மையாக பார்க்கப்படும் இந்த போக்குவரத்து துறை திமுக ஆட்சியில் படுதோல்வியை கண்டுள்ளது என்பதற்கு இன்று நடந்த நிகழ்வுகளே சாட்சி என்று கூறலாம். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகளினால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அரசு பேருந்துகளின் விபத்தின் காரணமாக இன்று மட்டும் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக இன்று வேதனை தெரிவிக்கிறார்கள் பொதுமக்கள். குறிப்பாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நெல்லை மாவட்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்குள் விழுந்து பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தில் பனகுடியில் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதி ஒரு இஸ்ரோ பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் சென்னை வண்ணாரப்பேட்டையில் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் விரைவு பேருந்துகள், தொலைதூர பேருந்துகள், நகர பேருந்துகள் என இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்துகள் பல பேருந்துகள் அதன் பயன்பாடு காலமும் முடிந்து தற்பொழுது வரை இயக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் இது போன்ற உயிரிழப்புகளுக்கு போக்குவரத்து துறையின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமில்லாமல் நேற்று இரவு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து அந்த அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்து இயக்கியதால் 8 பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து விருதுநகரில் ஓடும் அரசு பேருந்தின் படிக்கட்டானது அந்த படிக்கட்டின் கதவானது உடைந்து கீழே விழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் போக்குவரத்து துறையில் அரசு பேருந்துகளின் விபத்துகள், பழுதணிந்து நிற்கும் அரசு பேருந்துகள் என்று செய்திகளின் அடுக்கடுக்காகவே நாம் இந்த கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு பேருந்துகள் பயணத்தின் இடையில் பழுதடைந்து நிற்கக்கூடிய பேருந்தின் காரணமாக அவசர தேவைகளுக்கு பயணிக்கும் மக்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இதில் அதிர்ச்சிக்குள்ளாகும் மக்கள் சாலை போராட்டம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடவும் செய்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகள் அரசு பேருந்து கிடைக்கவில்லை என சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கத்தில் தங்களுக்கு பேருந்து கிடைக்கவில்லை என நூற்றுக்கணக்கான பயணிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக வார விடுமுறை, பண்டிகை நாட்களில் பயணிகள் அதிக துயரத்தை இந்த அரசு பேருந்துகள் கிடைக்காத நிலையில் பெரும் வேதனைக்குள்ளாகி வருகிறார்கள். அரசு பேருந்துகள் விபத்திற்கு பெரும்பாலும் பேருந்துகளை முறையாக பராமரிப்பு மேற்கொள்ளாததே காரணம் என்கின்றனர். அது மட்டுமில்லாமல் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஏற்படுகின்ற பணிச்சுமையும் ஒரு காரணம் என ஊழியர்களே குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். புதிய பேருந்துகள் கொண்டு வந்ததாக விளம்பரம் தேடும் திமுக அரசை எங்கே என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே அச்சத்துக்கு உள்ளாவதாகவும் மக்கள் சேவையில் முக்கிய துறையாக கருதப்படும் போக்குவரத்து துறை தற்போது திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அருண், விவரங்களுக்கு நன்றி அஜ்மத்.